ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஏகே ஃபேமிலி விலாக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் அண்ட் குழந்தை வளர்ப்பு இந்தியா வர்சஸ் யூகே. இது வந்து கம்பேரிசன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ இந்தியாவிலையும் யூகேலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் ப்ரொசீஜர்ஸு, குழந்தை இப்போ கன்சீவாக இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து குழந்தைங்கள இப்படி இங்கே வந்து எப்படிலாம் வளர்க்குறோம், இந்தியாவில் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள டாப்பிக்கு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபேமிலியாக யூகே வர்றீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து யூகேயில் தான் இருக்கீங்க, இனிமேல் வந்து குழந்த பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்காக பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் வந்து பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு நான் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டுருந்தேன் ஈவினிங் டைமில் வந்து விளையாட வைக்கிறதுக்காக. ஸோ அந்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதே சேம் டைமில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டாபிக் நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் கேபபிளாக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து இந்தியாவில் பிறந்து இங்கே வந்து இருக்காங்க இப்போது. பையன் 2வது பையன் வந்து இங்கேயே பிறந்தவங்க ஆக்சுவலாக அவங்க. ஸோ அதனால் எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு 100% எல்லாமே எனக்கு தெரியுமானா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 45 டேஸ்க்கு அப்புறமா போயிட்டு நம்ம வந்து டாக்டர் எதர் ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாக இருந்தாலும் வந்து அதுதான் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் யூகேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து இங்கே வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லாத்துக்குமே போக முடியாது. நம்ம வந்து ஜிபி ஜென்ரல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்குள்ளே ஒரு ஜிபி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பேசிக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஏதாவது சிவியர் அப்படின்னா தான் வந்து அவங்க வந்து ஜிபிலேருந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஜிபிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வந்து மிட்வைஃபோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவோட மிட்வைஃப் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க. நம்ம மிட்வைஃபை காண்டாக்ட் பண்ணி நம்ம மிட்வைஃப் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். இங்கே யூகேயில் மிட்வைஃப்னால் அதான் நர்ஸுக்கு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவங்க வந்து 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பாயின்மெண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கொஷினர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே டீட்டெயிலெலாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுவாங்க. மிட்வைஃப் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நமக்கு 1 மந்த் 2 மந்த்ஸ் பீரியடில் வந்து நமக்கு வந்து ஸ்கேன், பிளட் டெஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபார்மலாக வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. இன்பிட்வீன் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கேனுக்கு போகிறதுக்கு இடையில வந்து மிட்வைஃப் சில்ட்ரன் சென்டரில் வந்து மிட்வைஃபை வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி அதெல்லாம் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்குவாங்க, அடிக்கடி செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா யூகேயில் நம்ம வந்து எல்லா விசிட்டுக்கும் எல்லா ஸ்கேனுக்கும் போகும்போது நம்ம டாக்டரை வந்து மீட் பண்ண மாட்டோம். பட் இதுவே நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு விசிட்டும் வந்து நம்ம டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணுவோம், டாக்டர் தான் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த ஸ்கேனுக்கு ஏதாவது மெயின் ஸ்கேன் இருக்கு இல்லையா, இப்போ 5 மந்த்ஸ் 7 மந்த்ஸ், ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து டாக்டர் வந்து நம்மளை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அப்படின்னா சொல்லுவாங்க. அதர்வைஸ் இங்கே வந்து நம்ம டாக்டரை வந்து எப்போயுமே மீட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மெடிசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்தியாவில் வந்து நிறைய விட்டமின் டேப்லெட்ஸு, ஃபோலிக் ஆசிடு, ப்ளஸ் வந்து அயன் டேப்லெட், அயன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அயன் டேப்லெட்டு, ஸோ அது மாதிரி நிறைய டேப்லெட்ஸு ஒவ்வொன்றுக்கும் செப்ரேட்டாக கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து யூகேயில் நமக்கு வந்து டாக்டர்ஸ் யாரும் வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணி நம்ம மெடிக்கலில் வாங்குறது கிடையாது, ப்ரெஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக சொல்லிடுவாங்க, மிட்வைஃபே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ அந்த மாத்திரையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது வந்து அதிலே வந்து ஃபோலிக் விட்டமின்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்டில் ஸோ அதே ஒரே பேக்கில் வந்து ஃபோலிக் ஆசிடு ப்ளஸ் விட்டமின்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து அதில் ஒரு மாத்திரை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இங்கே யூகேயில்.
ஸோ இதுவரையிலும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்தியாவில் வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியும் தானே, சில இடத்துல வந்து சரியாக இருக்காது. பட் இங்கே நான் சொல்கிறது வந்து யூகேயில் வந்து இது கவர்மெண்ட் செக்டார் தான், என்ஹெச்எஸோட சர்வீஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறது. ஸோ கம்பேரிட்டிவ்லி எப்படி அங்கே ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற கவனிப்பு மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் இதுலேயே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து நார்மல் ஃபாலோஅப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு 9 months வரையிலும் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஸ்கேன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் அங்கே உள்ள மாதிரி தான். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு டெலிவரி எப்படி அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் 9th month ஸ்கேனில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. இது இந்தியாவிலையும் சேம் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் வந்து ட்ரை பண்ணலாம், சப்போஸ் வந்து அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைனா அவங்களே வந்து இங்கே வந்து வாலண்டியராகவே கேட்டாங்க, இன்டியூஸ்டு லேபர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இங்கே இன்டியூஸ்டு லேபர் போனதுனால நமக்கு வந்து டேட் வந்து அன்றைக்கே வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்கேன் போகிறப்பே வந்து டேட் வந்து ஃபைனலைஸ் பண்ண சொல்லுவாங்க, என்றைக்கு வந்து நம்ம அட்மிட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டியூஸ்டு லேபர் போகிறதுனால. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த 38 weeks கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அதுவும் நம்ம சூஸ் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண முடியாது. ஸோ 38 weeks கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு டேட் வந்து என்ன டேட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அட்மின்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ என்ன டைமுக்கு நம்ம போய் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து வந்துடும், இங்கே மெயில் வந்துடும் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே யூகேல இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆப் நாங்கள் இருக்கிற ஏரியாவில், அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் வந்து ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து பேச்சர் ஆப்ஸ் ஆப் மூலமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ அவங்க நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எப்போ அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் தான் இன்டிமேஷன் வரும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அந்த சொன்ன டேட்டுக்கு நம்ம போய் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சேம் நமக்கு அங்கே இந்தியாவிலையும் எனக்கு ஃபஸ்ட்டு பேபியும் இன்டியூஸ்டு லேபருங்கிறது. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ அவங்க ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே அதே மாதிரி தான் இன்டியூஸ் லேபர் பெயின். ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து குழந்தைக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ இது யூஷுவலாக அங்கேயும் அதே தான் பண்ணுவாங்க. அங்கே எப்படின்னா அது எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிஷியனை வந்து வெளி ஹாஸ்பிட்டல்லேருந்து, இப்போ நம்ம வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை தானே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க வந்து வெளியிலேருந்து ஒரு பீடியாட்ரிஷியனை வந்து வர வச்சு குழந்தைய வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே அந்த சேம் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் பீடியாட்ரிஷியன் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக குழந்தைக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ பிறந்த உடனே கம்ப்ளீட் செக்கப் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து குழந்தைய வந்து எல்லாமே ஹேண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக குழந்தையோட காது கண் எல்லாமே செக் பண்ணுவாங்க. காதெல்லாம் கேட்குதான்னு சொல்லிட்டு மிஷின்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க இங்கே யூகேயில். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே பண்ணிவிட்டு ஒரு சேம் 2 daysக்கு அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இங்கேயும். சேம் அதே தான் நமக்கு இந்தியாவிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகும்போது குழந்தைக்கும் வந்து ஒரு ரெட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னு சொன்னால் அதுதான் வந்து குழந்தையோட பர்த் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ரெட் புக்கை வச்சு தான் நம்ம குழந்தைய வந்து ஒரு 45 daysக்குள்ளே வந்து இங்கே லோக்கல் பர்த் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். 45 daysக்குள்ளே நம்ம வாங்கணும். அந்த ரெட் புக்கு வந்து வச்சு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இது சேம் அதே தான். நம்ம யூஸ்வலாக அங்கே என்ன பண்ணுவோம், ஸோ குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். இப்போ இந்த ரெட் புக்கை வச்சு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஜிபி நம்ம ஏரியாவில் உள்ள ஜிபிலேயே குழந்தைக்கும் அந்த நியூபார்ன் பேபிக்கும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து குழந்தைக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிபிக்கு தான் போகணும். அந்த குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஜிபிலேயுமே வந்து ஒருவேளை நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸோட இதிலே வந்து அவங்கள லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பர்த் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனியாக என்ஹெச்எஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் ஜிபியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட வேண்டிய வேக்சின் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரெகுலராக வந்து
லெட்டர் வர ஆரம்பிச்சிடும். என்ஹெச்எஸ்லேருந்து நமக்கு ப்ரீவியஸாகவே நோட்டிஃபிகேஷனுக்கு லெட்டர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிபிக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து வேக்சின் போடலாம். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ நிறைய கண்டிஷன்ஸ் மீன்ஸ் இங்கே வந்து குழந்தைங்களோட சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்தியாவிலையும் கொடுப்பாங்க தான், பட் அதை வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே கண்கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, இப்போ நம்ம அங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது கையில் தான் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்மால் பெட்டில் வச்சு நம்ம கையில் தான் தூக்கிட்டு காரில் போய் போவோம். அங்கே வந்து நமக்கு பெருசாக வந்து ரூல்ஸ் கிடையாது. பேபிஸை வந்து கார் சீட்டில் தான் வச்சு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கார் சீட்டு இல்லைன்னா குழந்தைய டிஸ்சார்ஜே பண்ண மாட்டாங்க. நம்ம ப்ராப்பராக கார் சீட்டு ஈவன் நடந்து குழந்தைய இப்போ எனக்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் வீடு, நடந்தே தான் போயிடலாம். நான் அட்மிட் ஆனதே இப்போ நடந்து போய் தான் அட்மிட் ஆனேன். பட் ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக கார் சீட்டு வேணும். ஸோ நாங்கள் ஸ்ட்ரோலர் வாங்கும்போது அதில் கார் சீட்டு இருந்ததுனால நோ இஷ்யூஸ். ஸோ இங்கே யூகேயில் வந்து அது கம்பல்சரி ரூல், கார் சீட்டு இல்லைன்னா குழந்தைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் வந்து மிட்வைஃப் நம்ம வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. குழந்தைய வந்து நம்ம எந்த மாதிரி வந்து பராமரிக்கிறோம். ஸோ குழந்தைக்கு வந்து தனி பெட்டு, ஐ மீன் அந்த தொட்டில்லாம் வந்து வச்சுருக்கோமா, தொட்டில் கம்பல்சரி வச்சுக்கணும். நம்ம அந்த ரூம்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், ஸோ ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கா, ஹவுஸ் வந்து ப்ராப்பராக வென்டிலேஷன் இருக்கா, அந்த மோல்ட் இஷ்யூஸ்லாம் எதுவும் இருக்குதா, அந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ சைல்ட் சேஃப்டி வந்து ரொம்ப பார்ப்பாங்க இங்கே. ஸோ அது நெக்ஸ்ட் டே நம்ம இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறோம்னா நாளைக்கு காலையிலே வந்து மிட்வைஃப் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, குழந்தையை செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த், ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம தனியாக தானே ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதனால் மிட்வைஃப் எப்போ விசிட் வந்தாலும் நம்மள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் ஓகேவா, குழந்தைய பார்த்துக்க முடியுதா, உங்களுக்கு உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரிப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் குழந்தையை தூக்கிட்டு வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு செக்கப் பண்ணுவாங்க. ப்ராப்பராக எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரொட்டீனாக மிட்வைஃப் அப்பாயின்மெண்ட்டு தான். ஒரு 1 இயர் வரலும் குழந்தைக்கு வந்து ஒரு ரொட்டீன் அப்பாயின்மெண்ட் வச்சு மிட்வைஃப் வீட்டுக்கு வருவாங்க. லாஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளை வந்து அங்கே சில்ட்ரன்ஸ் சென்டருக்கு வர சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து சில்ட்ரன்ஸ் சென்டருக்கு குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹைட்டு வெயிட்லாம் செக் பண்ணி அதெல்லாம் ரொட்டீனாக வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். நம்ம ஊர்லேலாம் வந்து பால்வாடியில் செக் பண்ணுவாங்க இல்லையா, நர்ஸ் வந்து குழந்தைக்கு ஹைட்டு வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே சில்ட்ரன்ஸ் சென்டரில் வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் நம்ம அதுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. ஸோ நம்ம எப்போ தேவைப்படுது தூக்கிட்டு போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். இன் பிட்வீனில் எதுவும் உடம்பு சரியில்லைன்னா ஜிபிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து பீடியாட்ரிஷியனுக்கு வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிபியில் தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்தியாவில வந்து தனியாக நம்ம பீடியாட்ரிஷியன் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு குழந்தைக்கும். ஸோ அது மாதிரி இங்கே கிடையாது. ஸோ ஏதாவது சிவியர் இஷ்யூஸ் அப்படின்னா மட்டும்தான், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பீடியாட்ரிஷியனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஒரு வீட்டில் குழந்தை இருக்குது, குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா நம்ம அங்கெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டோம், ஜஸ்ட் என்னென்னு கேட்டுட்டு விட்டுருவோம். பட் இங்கே ரெகுலராக ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ இங்கே யூகேலாம். என்னென்னா குழந்தைய இப்போ இவங்க பேரண்ட்ஸ் ஒழுங்காக கவனிக்கல, அதனால் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, குழந்தைய ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் இங்கே. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இங்கெல்லாம் குழந்தைங்க. இன்னொரு மெயின் விஷயம், நம்மெல்லாம் வந்து குழந்தைங்கள இந்தியாவிலலாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து வளர்ப்போம். பட் ஆனால் வந்து சைல்டு அப்யூஸுங்கிறது எல்லா கண்ட்ரிலையும் வந்து அஃபென்சிவ் தான். பட் இந்தியாவிலையும் அது வந்து ஓகேலாம் கிடையாது. பட் ஆனால் வந்து என்ன சட்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றேன். இங்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள வந்து அடிக்கவே கூடாது. சப்போஸ் குழந்தைங்கள நம்ம வந்து அடித்து எதுவும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி யாருக்காவது ஈவன் நெய்பர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா கூட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுவரையிலும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை.